எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 12வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வருபவர், தனது அற்புத பேச்சாலும் திறமையாலும் அனைவரையும் ஈர்ப்பவர். எழுத்துக்களில் வருவதோ தியரி, இவரின் பெயர் முகவரியோ பேலன்ஸ் தியரி. பல மேடை கண்ட பேலன்ஸ் தியரியின் சிற்பி, பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை ஹோரையின் ரகசியங்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ஓம் காலகால ஈஸ்வராயன நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ராஜநிலை டிவி உரிமையாளர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த 12வது மாதத்தின் மாத கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவையின் அடையாளம் தாந்திரிக சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய குருஜி ஐயா அவர்களுக்கும், மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரைகளுடைய ரகசியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓரை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 7 கிழமை 7 ஓரைகள். ஸோ ஒவ்வொரு நாளுடைய கிழமையுடைய ஸ்டார்டிங் தான் ஓரையாக ஸ்டார்ட் ஆகும், அன்றைய ஓரையாக ஸ்டார்ட் ஆகும். இது என்ன பண்ண போகுதுன்னா, பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க. இதை வச்சு அப்படியே எடுத்தோம்னா மேலோட்டமாக போயிடும். பட் நம்ம இங்கே பேச போகிறது அதில் இருக்க சில சூட்சமங்கள், நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓரையில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, மக்களுக்கு இந்த சூரிய உதயம்னு ஒரு கான்செப்டை வச்சு அந்த ஓரையை டயத்தை மாற்றுறாங்க. ஃபஸ்ட் அது பண்ணக்கூடாது. ராகு காலம் யமகண்டம் எப்படி கான்ஸ்டன்ட் வேல்யூவோ ஓரையும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சூரிய உதயத்துக்கு ஏற்றபடி ஓரைகளை மாற்றினீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சூரியனுக்கு உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. இதுதான் இயற்கையோட நியதி. நம்ம ஒரு கால கணிதத்திற்காக அந்த ஜாதகங்களை உருவாக்குறதுக்காக நம்ம அதை சூரிய உதயம் அஸ்தமனம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூரியனுக்கு எங்கேயுமே உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. ஜோதிட விதிகளில் இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அப்போது நம்ம அந்த ஓரைகளை பிரிக்கும் போது 6 to 6 தான். காலையில் 6 மணின்னா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ஓரைகள் 1 by 1 வரும். இது மாறவே மாறாது. அந்த 1 மணி நேரம் எப்படி நீங்கள் ஒரு கௌரி பஞ்சாங்கத்தில் எதையும் மாற்றக்கூடாதோ, இந்த ஓரைகளும் அதில் அடங்கிறதுனால இதை மாற்றவே கூடாது. மாற்றினீங்கன்னா நீங்கள் பார்க்குற டைமு தவறாக போகிடும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே தவறாகிடும். ஸோ தயவுசெய்து அதை மாற்றாதீங்க. நான் பல இடத்துல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். புதுசாக வரவங்க புதிய விஷயங்களை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலேருந்து அப்படியே மாற்றுறீங்க. எதை மாற்றணுமோ அதை தான் மாற்றணும். ஜாதகங்களை மாற்றலாம், லக்னங்களை மாற்றலாம். ஏன்னா அதெல்லாமே காலக்கணிதத்தில் மாறும். ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறவே மாறாது. இதுதான் இயற்கை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரைகள் எங்கே ஏன் வேலை செய்யலைங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, இப்போ ஓரைகள்னால் முதல்ல என்ன சொல்லுவோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், அதுக்கப்புறம் புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு ஓரைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளினுடைய, இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில ஓரை முதல் ஓரை என்ன ஆரம்பிக்கும்? சனி ஓரையை தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் வெள்ளி விட்டு வியாழ ஓரை, வியாழனுக்கு அப்புறம் புதன் விட்டு செவ்வாய் ஓரை. இப்படி 7 ஓரைகளும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அப்போது ஒரு கிழமையினுடைய ஆரம்பம் தான் முதல் ஓரையாக ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த 6 to 6 அந்த கான்செப்டை என்றைக்குமே மறக்கக்கூடாது. 6லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ஓரைனா 7 to 8 ஒரு ஓரை. இதில் இதில் மிக முக்கியமாக என்னென்னா, ஓரைகள் எல்லாருமே தெரியும். ஆனால் உப ஓரைகள் ஒன்று பிரியும். அது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க. நாங்கள் ஒரு 2014 காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த உப ஓரை என்ன ஆகுன்னா 5ஆக பிரியும். அதை 1 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை 5ஆக பிரிச்சிங்கன்னா உப ஓரைகள் வரும். அதை மறுபடியும் பிரிச்சிங்கன்னா 3ஆக பிரியும். உப ஓரையை 3ஆக பிரிக்கும் பொழுது 20 நிமிஷத்துக்கு ஒரு ஓரைன்னு வரும். அதாவது உப ஓரைகள் 20, 40, 60, சரி 12, 20, 30, 48, 60, 12 நிமிஷம் வரும் ஒரு உப ஓரைங்கிறது. அதை மறுபடியும் பிரிக்கும் போது 3ஆக பிரியும்.
அதை மறுபடியும் பிரிச்சிங்கன்னா சிங்கிளில் வந்து நிற்கும். இதுதான் ஓரைகளை பிரிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாட சப்ஜெக்ட். இதெல்லாம் நிறைய நீங்கள் படிச்சிங்கன்னா தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஓரைகளை வந்து இந்த உப ஓரை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி திசாபுத்திகளை யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த உப ஓரைகளை பல இடங்கள்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த பச்சி பார்க்குறவங்க பார்ப்பாங்களே, அது மாதிரி இந்த உப ஓரைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஓரைகளை வந்து சூரிய ஓரைனா என்ன, சந்திர ஓரைனா, அது விளக்கமாக சொல்கிறேன். அதில் வந்து கேட்டீங்களா, சூரிய ஓரை, சந்திர ஓரை, இந்த மாதிரி எல்லாம் ஓரைகளை என்னென்ன பண்ணணும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த உப ஓரையில் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு போகிறீங்க, நாள் நல்ல நாள் இல்லை, ஆனால் ஒரு முகூர்த்தம் வேணா நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் எடுத்து பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஓரை சரியில்லைனாலும் கூட இந்த உப ஓரையில் அதை பிரிக்கும் பொழுது வரக்கூடிய சூரிய ஓரை, குரு ஓரை, அந்த சுப ஓரைகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது விதிகள் இருக்குது. ஸோ அந்த உப ஓரைகளை எப்படி பிரிக்கிறதுங்கிறது எல்லாமே கணிதம். சரிங்களா, அந்த கணிதங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நேர்களுக்கு அது தேவையில்லை, என்ன பண்ணணுங்கிறது மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரைகளை வந்து செயல்பாடுகள் எந்த ஓரையில் இருக்குன்னு தெரியணும். சும்மா நம்ம பாட்டுக்கு மொத்தமாக எடுத்தோம் எல்லா ஓரையும் வேலை செய்யுங்கிறது இல்லாமல் இந்த ஓரைகள் எப்போ வேலை செய்யும். இப்போ ஒரு சூரிய ஓரையில் போகிறீங்கன்னா அந்த சூரிய ஓரைய தாட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதே போல் யாருக்கு எந்த ஓரை வேலை செய்யும் அதான் மேட்ரு. எல்லாருக்குமே சூரிய ஓரை வேலை செய்யாது, எல்லாருக்குமே குரு ஓரை பெரிய மனுஷங்களோட பழக்கத்தை கொடுத்துறாது, சந்திர ஓரை எல்லாருக்குமே பிரயாணங்களை கொடுத்துறாது, உணவு பற்றி பேச முடியாது, ஆடைகளை பற்றி எடுத்துட முடியாது, செவ்வாய் ஓரை எல்லாருக்குமே போய் வந்து ஆயுதங்களை வாங்க முடியாது, வெள்ளாமல் பண்ணிட முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இப்போ நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் இப்போ ஓரலாக சொன்ன விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓரைனா என்னன்னு சொல்கிறேன். அந்த ஓரையில் 9 கிரகங்கள் வந்து என்ன, 7 ஓரைகள் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி உங்கள் லக்ன ரீதியாக யூஸ் பண்ணுங்கிறது நம்ம பேலன்ஸ் தேரி கான்செப்ட் அது உள்ளே வந்துடும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஓரையில் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போது 7 ஓரைகள் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க, இப்போ சூரிய ஓரைன்னா என்ன பண்ணுவோம், பொதுவாக என்ன பண்ணுவோம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்வோம், பெரிய மனிதனுடைய தொடர்பு, நாட்டுடைய ராஜாக்கள்ல இருந்து நம்ம பெரிய மனுஷங்களா அந்த நாட்டை யார் ஆள்றாங்கல இருந்தே பெரிய மனுஷங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொது ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலைமை பொறுப்பு, ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறதுக்கு நம்ம ஒரு கையெழுத்து போடுறோம், ஒரு முக்கியமான பதவி ஏற்கிறோம். இப்போ விஜய் கூட பதவி ஏற்றார் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஓரைகளுக்குள்ள அடங்கிடும். அப்போ வந்து அதை வந்து நம்ம சூரிய ஓரையை மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. பச்சையில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அரசு பட்சியா வேலை செய்யும். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து தான் அவங்க முகூர்த்தம் எல்லாம் குறிப்பாங்க. அப்போ சூரிய உரையில பெரிய மனிதனுடைய தொடர்பு இயற்கையாகவே வரும். நம்ம அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையை வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா, சந்திர உரை என்ன பண்ணும், பொதுவாக பயணங்களை கொடுக்கும், குடும்பம் சம்பந்தமான பேச்சுக்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன அமைதி, கற்பனை திறனை வளர்க்குறது, ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சார்ந்த பொருட்களை பற்றி பேசுறது, எடுக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். வீட்டுக்கு ஒரு உணவுப் பொருட்கள் வாங்கணும், பற்றாக்குறை இல்லாமல் போகணும்னா இந்த சந்திர ஓரை யூஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா, இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். செவ்வாய் ஓரையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தைரியம், போட்டியில் கலந்துக்கிறது, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணுவ தளவாடங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ராணுவங்களுக்கு என்ன வேணுமோ அது தளவாடங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் அங்கதான் வாங்குவாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் உரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கழகம், ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வரும்னா அந்த செவ்வாய் உரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரா ஒர்க் பண்ணவங்களே இந்த விஷயத்துல யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ராவிலையும் யூஸ் பண்ணுவாங்கிறத உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த செவ்வாய் ஓரையை யூஸ் பண்ணுவாங்க. செவ்வாய் ஓரையில போர் ஆயுதங்களை வாங்கலாம். சரிங்களா, விதை நெல்களை வாங்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளலாம். அறுவை சிகிச்சையே வேண்டாமாங்க செவ்வாய் உரையில நீங்க அறுவை சிகிச்சை பண்ணணும். சக்சஸா ஃபெயிலியராங்கிறது உங்க ஜாதகம், ஆனால் செவ்வாய் உரையில பண்ணணும், அதுதான் அதனுடைய தன்மை. சரிங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் உரையில என்ன பண்ணுவோம், பொதுவா கல்வி, வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 2 பேருக்குள்ள சமாதானம் பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு திருமண நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு பாண்டு பத்திரம் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம புதன் அப்படிங்கிற பரிவர்த்தனைக்கான கிரகம், கல்விக்கான கிரகம். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கலாம். பேச்சு போட்டி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஒருத்தரை போய் சந்திக்க போறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை வேணும். இதெல்லாம் வேணும்னா புதனுடைய ஓரையை நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கு. இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறதுல இருந்து எல்லாமே அதுல வந்துடும். குரு ஓரை எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க, இதுவும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல வரும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெரியவங்களோட ஒத்துழைப்பு வேணும்னா இந்த ஓரையில போய் பேசலாம். லவ் பண்ணிட்டு போவாங்க, அம்மா அப்பாவோட ஒத்துழைப்பு வேணும், நம்ம ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா, பொண்ணை அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமா, பையனை அறிமுகப்படுத்தலாமா வேண்டாமாங்கிறவங்க இந்த குரு ஓரையில போய்
அறிமுகப்படுத்துவாங்க. பண்ணுனா அந்த கனிவுங்கிற ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து அது பெரிய மனுஷ தன்மை அதுல வந்துடும். குரு ஓரை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கௌரவத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. ஒரு கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பரிவட்டம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, கோயிலுக்கு போன பரிவட்டம் கட்டுறது, ஒரு பெரிய மனுஷன் தோரணம் வர்றது, இது எல்லாமே குருவினுடைய உரை ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுக்கும். அதே போல சுக்கிர ஓரைனால நம்ம பொதுவாக சொல்றது என்ன, திருமண காரியங்கள், லவ் அண்ட் அஃபெக்ஷன், நீங்க போய் ஒரு லவ் சொல்ல போறதுல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அதுதான். இன்னும் சொல்ல போனா லக்ஸரியான லைஃபுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் சுக்கிர ஓரையில வாங்கலாம்னு சொல்லுவோம். உங்களை அலங்காரப்படுத்திக்கிறதுல இருந்து உங்களுடைய வீட்டு வேலைகளை அலங்காரப்படுத்துற வரைக்கும் எல்லாமே இந்த சுக்கிர ஓரை தான். அதே போல இசை, சினிமா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு அழகான பொருள் வீட்டுக்கு வாங்குறது, நகை வாங்குறதுல இருந்து உங்களை பட்டுச்சேலை வாங்குறது, எது வேணா எடுத்துக்கலாம். இது எல்லாமே சுக்கிரன் வந்து ஆடம்பர பிரியர்னு சொல்லுவாங்க. அந்த ஆடம்பர சம்பந்தப்பட்ட அத்தனை வேலையும் சுக்கிரன்ல பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம். ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பொதுவாக பாருங்க இதெல்லாம் சுப ஓரைகள். அதுக்கப்புறம் பாருங்க சனி ஓரைன்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், பயந்துருவோம். சனி ஓரையை பொறுத்த வரைக்கும் நல்லா பாத்துங்க, சோர்வு இருக்கும். குறிப்பா வந்து சனி ஓரையில வந்து உங்களுடைய உடம்புக்கு தேவையான சரியான உணவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா உடம்பு சீராகும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சனி ஓரையில மருந்து மாத்திரைகளை சனிக்கிழமை டாக்டரை பார்க்காதுன்னு சொல்லுங்க, அது வந்து வேற. ஆனால் சனிக்கிழமையில் அந்த இப்போ காலைல கூட ஒருத்தர் பேசினால சரவணன் சாரு, அவர் அந்த குளிகன்னு சொல்லுவாங்க, சனியும் குளிகனும் சேர்ந்தால் தீராத வியாதிகளை தீர்க்கணும்ல ரூல் இருக்கு. அதுல மாத்திரை எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் அந்த காலம் சொல்லப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா சனியுடைய கல்லு அந்த கற்கள், இந்த அதிர்ஷ்ட கற்களை சொல்லுவாங்க, சனியுடைய கல் ப்ளூ சஃபேரை வந்து தண்ணியில போட்டு நைட்டு பூரா போட்டுட்டு காலையில வந்து குளிகன் டயத்துல குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பு வந்து கிளென்சிங் ஆகும்னு சொந்த காலத்துல பேசுவாங்க. இதெல்லாம் வைத்தியர்கள் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ அந்த ஓரையை கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல நீண்ட கால திட்டங்கள், கட்டடங்கள் கட்டுறதுக்கு சனி ஓரை ரொம்ப சிறப்பான ஓரை. நிறைய பேர் சனினால பயந்துக்குவா, எல்லாத்துக்குமே கிடையாது, சில பேருக்கு. சரி, இது எல்லாமே தெரியும் சார், இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, இதுல நம்மளுக்கு என்ன யூஸ், அதான மேட்ரு, அங்கதான் வரோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரைகளை வச்சு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ இதுலதான் சூப்பர் சூட்சமா, இப்ப பேசிக்கா பேசுறது எல்லாமே இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். இதுல மூன்றாவது ஓரை செயல்பாடுகள் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு சனிக்கிழமை முதல் ஓரை சனி ஓரை வரும். அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் குரு ஓரை வரும். குருக்கு அப்புறம் செவ்வாய் ஓரை வரும். இப்போ காலையில 6 மணிக்கு உங்களுக்கு சனி ஓரை வருதுன்னா உங்களுடைய சிந்தனைகள் பூரா எங்க இருக்குன்னா செவ்வாய் ஓரையை பத்தின சிந்தனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். செவ்வாய் ஓரை சனி செவ்வாய் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஆனா சனிக்கிழமை அன்னைக்கு முதல் ஓரையில உங்களுக்கு செவ்வாயுடைய சிந்தனையை பத்தி தான் இருக்கும். செவ்வாய் வந்து என்ன பண்ணுவாரு, பொதுவா கலகம் ஊட்டுவாரு. அதே போல போர்க்குணம் கொண்டவர், எவன் கூட சண்டைக்கு போலாங்கிற எண்ணங்கள் வருது அப்படின்னாலே இந்த செவ்வாய் ஓரை உள்ள வந்துடும். செவ்வாய் ஓரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீட்டுக்கு தேவையான பம்பு, மோட்டார் இதெல்லாம் வாங்கணும்னா செவ்வாய் ஓரையில போகணும். சரிங்களா? உங்களை வீட்டு சம்பந்தமா இன்னைக்கு சனிக்கிழமை நான் என்ன சொன்னேன், கட்டடங்கள் கட்டுறதுக்கெல்லாம் அருமையான கால நேரம் சொன்னேன். இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை சனி ஓரையில இந்த தாட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு மெயினா இப்போ எண்ணங்கள் எப்படி ஓடுனா, மோட்டார் எந்த கடையில போய் வாங்கலாம் அப்படின்னு எண்ணம் வருதுன்னா அது மூன்றாவது வரை வேலை செய்யும். அதே சனிக்கிழமை செவ்வாய் வாரம் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் வாரம் ஓடிட்டு இருக்குன்னா உங்களுடைய சிந்தனை எங்க இருக்கும்னா, செவ்வாய்க்கு அப்புறம் திங்கள் விட்டு ஞாயிறு, சனி விட்டு வெள்ளி, வியாழன் விட்டு புதன் பத்தின சிந்தனைகள் வரும். ஏதாவது ஒப்பந்தம் சம்பந்தமான சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். இப்போ இதே வீடு சம்பந்தப்பட்டதுல ஒப்பந்தம் என்ன பண்ணிருப்பீங்க, புதன் சம்பந்தப்பட்ட காம்பவுண்ட் சோரை பத்தின எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. காம்பவுண்ட் சோரை எப்படி கட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடும். இதுவே ஒரு ஆளை சந்திக்க போறீங்கன்னா சமாதானம் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், அந்த சிந்தனை ஓடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் கையெழுத்து போடுறத பத்தின சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஓரைக்கும் மூன்றாவது ஓரை உங்களுடைய சிந்தனைகளை வளர்க்கும், செயல்பாடுகளை கூட்டும். இதுதான். இது வந்து மருதமலை குருஜி ஐயா கூட பேசிட்டு வரும்போது அவர் ஒரு சின்ன ஹின்ஸ் கொடுத்தாரு, அதை வச்சு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அதை வந்து நம்ம மாத்துறோம். அப்போ அந்த விஷயங்களை உள்வாங்கும் பொழுது ஒவ்வொருத்திட்ட ஒரு அறிவு கிடைக்கும் போது அது யோசிச்சு பார்த்தோன்னா சரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சோம், நேத்து என்ன யோசிச்சோம் அப்படிங்கிற போது இந்த விஷயங்கள் நம்மளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ இந்த மூன்றாவது ஓரை என்பது உங்கள் செயல்பாடுகளை சொல்வதனால் எப்பொழுதுமே அந்த ஓரை உங்களுக்கு அது வேலை பார்க்குது. இப்போ சனிக்கிழமை சனி ஓரை வேலை பார்க்குறது எடுக்கக்கூடாது. மூன்றாவது ஓரையான செவ்வாயுடைய ஓரை சிந்தனையில் இருக்குன்னு எடுக்கணும். செவ்வாய் ஓரை வரும் பொழுது புதனுடைய சிந்தனை இருக்குன்னு எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு கிழமையுமே அது மாறும். ஸோ இதை எடுக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை என்னங்கிறத வரவருக்கு ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து பிரசன்ன முறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் சார், நீங்க சொன்ன மாதிரி சூரிய ஓர பெரிய மனிதனுடைய தொடர்பு அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போனானா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்குமே நடக்காது. அங்கதான் பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரே மாத்திரைனா எல்லாருக்குமே தலைவலிக்கு அமிர்தாஞ்சனை போட்டுட்டு தலைவிட்டு படுத்துடலாமே, எல்லாருக்குமே சரியாகுமா? ஆகாது. இங்கதான் என்ன பண்றாரு பராசரர், ஒரு சின்ன கான்செப்டை பிரிக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா வரையும் சிறப்பாக இருக்காது. அப்போ லக்ன வாரியாக அவர் பிரிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய மனிதனுடைய தொடர்பு, உங்க லக்னத்துக்கு எந்த அதிபதி பெரிய மனிதனோட தொடர்பு கொடுக்கும்? ஒரு இடத்த போய் பாக்குறீங்க, ஒருத்தரை போய் மீட் பண்ண போறீங்க, அப்ப வந்து அந்த ஓரையில போகணும், கிளம்பி விட்டுருவோம். ஓரையில போய் பார்க்கணும்னா எந்த ஓரையில போனா அவர் மீட் பண்ண முடியும் அப்படின்னா பெரிய மனிதர்கள் என்பது எந்த பாவம்னு பாருங்க. நீங்க ஒரு இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல் ரேஷியோவோட போய் பார்க்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சூரிய ஓரையில ஒருத்தரை போய் மீட் பண்ண போறேன், அந்த சூரிய ஓரை உங்களுக்கு லாபத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு லக்னமா சொல்றேன், அதை வச்சு நீங்க உங்களுக்கு பாத்துங்க. மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு பெரிய மனிதனோட தொடர்பு எப்ப கிடைக்கும்? பெரிய மனிதனா அனைத்து விதமான லாபங்களும் நமக்கு வரணுங்கிறக்காக அதை போய் மீட் பண்ணவே போவோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போவோம். அப்போ உங்க லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பாவம், இப்போ 5ஆம் இடம் சூரியன், 9ஆம் இடம் குரு, லக்னம் வந்து செவ்வாய். இப்ப பெரிய மனிதர்னா கௌரவம் பதவி இருக்க வந்தா பெரிய மனுஷன். அப்ப சூரியனுடைய ஓரை தான் கரெக்டு. ஆனால் அந்த சூரியன் லக்னத்துக்கு 5ஆம் இடம், அது இவருக்கு வெற்றியை தராது. ஏன்னா ரூல் படி, நம்மளுடைய பேலன்ஸ் ரூல் படி என்ன சொல்றேன்னா 5ஆம் பாவத்துக்கு நேர் எதிர் வீடு எது இருக்கோ அதுதான் வெற்றியை தரும். அப்ப சூரியன் என்கின்ற பெரிய மனிதரை நீங்கள் சந்திக்க போகணும்னா நீங்க சனி ஓரையில போனீங்கன்னா அந்த பெரிய மனிதரை சந்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கொடுப்பனை கிரகமே அந்த மேஷ லக்னத்துக்கு சனிதான். சனி, சுக்கிரன், புதன், இந்த 3 ஓரைகள் தான் உங்கள் வாழ்வில் வெற்றியை தரும். அப்போ உங்கள் பெரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய சூரியனை போய் நீ இந்த அரசன்ல இருந்து பெரிய மனுஷன் யாரெல்லாம் நினைக்கலாம், யாரையாவது மீட் பண்ணணும்னா சனி ஓரையில போய் மீட் பண்ணணும். அப்பதான் மேஷ லக்னத்துக்கு அது லாபமா முடியும். இதே வந்து ஒரு பரிவர்த்தனையை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், புதன் ஓரை தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஒப்பந்தம் பேசுறீங்கன்னா அது புதன் ஓரை தான், மற்ற ஓரைகளை செட் ஆகாது. அதுவே திருமணம் சார்ந்த விஷயங்களை போய் பேசுறீங்கன்னா, ஒரு ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனு, இல்லை அவரை வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், அது சுக்கிர ஓரை தான், அது குடுப்பனை கிரகத்தில் தான் இருக்கு. பாருங்க, செவ்வாய் ஓரையில போய் பேசுனீங்கன்னா கலகம் மட்டும்தான் வரும், சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. செவ்வாய் ஓரை கன்ஃபார்மா மேஷ லக்னத்துக்கு ஆகவே ஆகாது. அதே போல வந்து பாருங்க, சனி ஓரை சொல்லிட்டோம், சுக்கிரன் சொல்லிட்டோம். குரு ஓரை, குரு ஓரையில வந்து நீங்க பெரிய மனிதர்கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. நீங்க போய் பேச வேண்டியது புதன் ஓரை தான். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஓரை, சுக்கிர ஓரை, அதே போல சனி ஓரை, இந்த 3 ஓரைகளில் தான் நீங்க எந்த ஒரு காரியமே செய்யணும். அதை நீங்க பிரிச்சுக்கங்க, எப்படி பண்ணணும்னு பார்த்து நீங்க பிரிச்சுக்கங்க. பரிவர்த்தனைக்கு புதனை சொல்லிட்டோம், பெரிய மனிதனோட தொடர்புக்கு சனியை சொல்லிட்டோம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே சுக்கிர ஓரையை சொல்லிட்டோம். மற்ற ஓரைகள் வேலை செய்யாதானா வளவள கொலகலன் டைம் இழுக்கமே தவிர பெரிய லாபத்தை கொடுக்காது. செக் பண்ணி பாருங்க, சரியாக வரும். இது அப்படியே ரிஷப லக்னத்துக்கு போங்களேன். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனிதனோட தொடர்பு எல்லாமே குரு ஓரையில தான் கிடைக்கும். சரிங்களா? நீங்க குரு ஓரையில போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். அதே போல சந்திர ஓரையில போனீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம். அது பெரிய மனித தொடர்பு மட்டும் இல்லை, நீங்க பயணங்கள் ஆகட்டும், அல்லது வந்து நீங்க வந்து பொதுவாக வந்து ஒரு உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும், இல்லை வந்து ஒரு உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எது பண்ணாலும் சந்திர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலபுருஷன் 4 குடுப்பனை கிரகம் அது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய ஓரை சூப்பரா வேலை செய்யும். கலகம் பண்ணுவீங்க, சண்டைக்கு போவீங்க, ஜெயிச்சுட்டு வருவீங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ராணுவ தளவாடங்களாகட்டும், வீட்டுக்கு வேண்டிய மோட்டார் பம்பாட்டு, அவங்களுக்கு வந்து தளவாடம்னா ஆயுதங்கள், நம்மளுக்கு ஆயுதம்னா என்னது, மோட்டார் பம்பு, வீட்டுக்கு வேண்டிய மற்ற இதர விஷயங்கள் தான். ஒரு இன்வெர்டர் வாங்க போறீங்க, இது எல்லாமே செவ்வாய் ஓரையில பண்ணிக்கலாம். மாறாக சுக்கிர ஓரையாகட்டும், சனி ஓரையாகட்டும், புதன் ஓரையாகட்டும் பெரிய லாபத்தை இந்த ரிஷப லக்னத்துக்கு தரவே தராது. அப்ப இது எல்லாமே தவிர்த்து விடணும். எதுக்காக போறீங்களோ அது மாத்திக்கிங்க, அவ்வளவுதான். அது அப்படியே நீங்க இங்க போங்க, மிதுன லக்னத்துக்கு போங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஓரை, அதே போல சந்திரனுடைய ஓரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூரிய ஓரை, இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். நீங்க பெரிய இப்ப சூரிய ஓரையில போனீங்கன்னா எதுக்கு போகணுமோ அது நம்ம சொல்லிட்டோம், அதுபடி பண்ணிக்க. குரு ஓரைக்கு என்னவோ அது சொல்லிட்டோம். இதே மற்ற விஷயங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய லாபத்தை கொடுக்காது. அப்ப அதை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா சார்? இப்போ நான் வந்து சனி ஓரையில போறேன் சார், மிதுன சனி ஓரை ஆகாதுன்றீங்க, நான் என்ன சார் பண்ணிட்டேன்னா அதுக்கு சொன்னது இந்த உப ஓரைகள் வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ சனி ஓரையில நம்ம கட்டணம் கட்டலாம்னு சொல்றோம் சார், நான் வந்து சனி ஓரையில நான் வாஸ்து போட்டே ஆகணும் சார்,
ஆனா சனி ஓரையை விட்டா வாஸ்து காண கிளம்பிடுவாரு, அதுக்கப்புறம் வாஸ்து பூஜை பண்ண முடியாதுன்னு சில பேர் வருவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதில் வரக்கூடிய உப ஓரை உங்க லக்னத்துக்கு ஃபேவரபிளான ஓரையா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப சனி ஓரை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய நேர் எதிர் ஓரை சந்திர ஓரை சூரிய ஓரை சூப்பரா இருக்கும். அப்போ அந்த சனி ஓரையில் வரக்கூடிய சந்திர ஓரைய உப ஓரையோ அல்லது சூரியனுடைய உப ஓரையோ நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய பாசிட்டிவா முடியும். சனியில சூரியன் சந்திரன் அந்த 2 பர்டிகுலர் நீங்க வாஸ்து பண்றீங்களா அந்த பர்டிகுலர் டயத்துல அது கிடைச்சிரும். அப்போ முக்கியமான அந்த பந்தக்கால் நடுறதோ இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணும்போது அந்த டயத்தில் நீங்க எடுத்துடணும். டயத்தையும் மிஸ் பண்ண முடியாது. ஆனா ஓரை செட் ஆகலங்கும் போது அந்த ஓரையை பேஸ் பண்ணி போகும்போது அந்த உப ஓரையை தூக்கிங்க, சூப்பரா வேலை செய்யும். அப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஓரை சந்திர ஓரை சூரிய ஓரை இது எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. மாறாக மற்ற ஓரைகள் வரும்பொழுது இந்த உப ஓரையை நீங்க யூஸ் பண்ண தெரியணும். கடகத்துக்கு போங்களேன், கடகத்துக்கு எப்படி இருக்கும்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக புதன் ஓரை, அதன் பிறகு சுக்கிர ஓரை, சனி ஓரை, இந்த 3 ஓரைகளும் சிறப்பான ஓரைகள். அனைத்து விதமான லாபங்கள் வரும். மீது எல்லாமே உப ஓரையை யூஸ் பண்ணிக்கங்க. மற்ற ஓரைகள் வரும்போது உப ஓரையை யூஸ் பண்ணுங்க. கிழமை முதற்கொண்டு இதுதான். கிழமையில இந்த ஓரை வந்ததுன்னா ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அப்படியே சிம்ம லக்னத்துக்கு போங்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சுக்கிர ஓரையும் அதே போல சனியுடைய ஓரையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதனுடைய ஓரையும் சிறப்பான ஓரைகள். அதுவும் புதனுடைய ஓரையில அருமையான ஓரை சிம்ம லக்னத்துக்கு. ஒரு புதன்கிழமை புதன் ஓரையில ஒரு வேலை பண்ணலாமா? பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதோடைய உப ஓரைகள் முதற்கொண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாறாக மற்ற ஓரைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது விளக்கங்கள் கொடுத்தாச்சு, இது எல்லாத்துக்குமே சொல்லணுங்கிறது கிடையாது. அந்த இதை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திர ஓரை நல்லா இருக்கும், குரு ஓரை சிறப்பை தராது. சந்திர ஓரை நல்லா இருக்கும், குரு ஓரை வேண்டாம். அதே போல புதன் ஓரை யூஸ் பண்ணவே கூடாது. சனி ஓரை நல்லா இருக்கும், சனி ஓரை இல்லை, இது நம்ம சுக்கிர ஓரை ரொம்ப நல்லா இருக்கும் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படியே நீங்க இங்க வாங்க, விருச்சகத்துக்கு வாங்க, துலாத்துக்கு வாங்கல. மேஷத்துக்கு என்ன சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ மேஷத்துக்கு சொன்னதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் இந்த துலா லக்னத்துக்கு வேலை செய்யும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஓரை, அதே போல சந்திர ஓரை, அதே போல சூரிய ஓரை ரொம்ப சிறப்பான ஓரைகள், சிறப்பா வேலை பார்க்கும். தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். மற்ற ஓரைகளை தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா அதுல வரக்கூடிய அந்த ஓரையில வரக்கூடிய உப ஓரைகள் குருவாகவோ சூரியனாகவோ சந்திரனாகவோ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் ஓரை, சுக்கிர ஓரை, சனி ஓரை சூப்பர். தனுசுவை பொறுத்த வரைக்கும், தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் ஓரை நல்லா இருக்கும், சுக்கிர ஓரை நல்லா இருக்கும், சனி ஓரை நல்லா இருக்கும். இதை தாராளமா எடுத்துக்கங்க. தப்பி தவிர அந்த ஓரைகள் ராகு காலத்துக்குள்ள செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வேலை செய்யும். என்ன சார் ராகு காலமே தள்ளி போடணுங்கிறீங்க? அதான் சொல்லல, யாருக்கு தள்ளணும் யாருக்கு கொடுக்கணுங்கிறது ரூல் இருக்கு. அப்போ ராகு காலம் எல்லாம் இந்த தனுசு லக்னத்துக்கு ராகு காலத்துல இந்த ஓரையுடைய டைம் வரும் பொழுது ரொம்ப அருமையா வேலை செய்யும். அது அபிஜித்துக்கு ஈக்குவலான ஒரு கான்செப்ட். அதை நீங்க எடுத்துக்கலாம். இதே கும்ப லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, மகர ராசி மகர லக்னத்துக்காரன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இதுல குரு ஓரை, சந்திர ஓரை, சூரிய ஓரை ரொம்ப அருமையா இருக்கும். மற்ற ஓரைகள் சுமார் தான், எந்த ஓரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு எந்தெந்த ஓரையோ அதுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ஓரைகள் வரும்பொழுது நான் சொன்னல, குரு ஓரை, சந்திர ஓரை, சூரிய ஓரையில மற்ற உப ஓரைகளை யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த ஓரை ரொம்ப பாசிட்டிவான டைமா இருக்கும். அந்த பாசிட்டிவான டயத்துல அந்த உப ஓரைகளை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையா வந்துருவீங்க. அதே நீங்க கும்பத்துக்கு போங்களேன், அதே தான், குரு ஓரை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சந்திர ஓரை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் சூரிய ஓரை நல்லா இருக்கும். மீனத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அதே தான், குரு ஓரை, சந்திர ஓரை, சூரிய ஓரை இது நல்லா இருக்கும். மற்ற ஓரைகள் வரும் பொழுது அந்த ஓரைகளுக்குள் வரக்கூடிய உப ஓரைகளை உபயோகப்படுத்துங்க. இது எல்லாமே அற்புதமான வாய்ப்பை தரும். இந்த ஓரையை வச்சு நிறைய எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓரையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றதுல சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான். ஏன்னா ஒரு கருத்தரங்களை ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நம்ம பேச முடியும், டைம் நிறைய கிடைக்காது. பட் ஆனா இது நிறைய வேலைகளை பண்ணும். ஒரு மெடிசன்ல இருந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஓரைகள் வேலை செய்யும்போது நடக்கிற கிழமையை சூஸ் பண்றோம். கிழமை எதுக்காக சூஸ் பண்றோம்? அதுக்கான ஆயுள் விருத்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கிழமை சொல்லும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அதோடைய ஆயுள் விருத்தி எவ்வளவோ அப்படிங்கிறது தான் கிழமைநாதன் சொல்லுவார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகாது, குருட்டு நாளுங்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்ப ஏன் அது யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஆயுள் குறைவு அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். அப்ப அந்த ஆயுள் குறைவு அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்றோம்னா, ஒரு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். அதனுடைய திருமணத்துக்கு உண்டான ஆயுள் குறைவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ
அந்த கிழமை எப்படியோ அந்த கிழமையினுடைய சார்பில் இருக்கிற ஓரைகள் என்ன பண்ணும், அதுக்கும் ஆயுள் விருத்தி உண்டு. அப்ப நீங்க ஒரு செயலை செய்ய போடுவது எப்படி செய்யணும், எப்போது செய்யணுங்கிறத இந்த ஓரைகளோட இம்பார்ட்டன்ட் இருக்கு. அப்போ இந்த லக்னங்கள் இருக்கு இல்லையா, இந்த லக்னத்தினுடைய விஷயங்களை நீங்க எடுத்து பாருங்க, ஆயுள் விருத்தி கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஞாயிறு குருட்டுனாலுங்கிறீங்க. சில பேருக்கெல்லாம் சூரியன் நல்லா இருக்காரு, என்னன்னு சொல்லல, 12 லக்னத்துல 6 லக்னத்துக்கு நல்லது பண்ணும், 6 லக்னத்துக்கு கெடுத்து விட்டுரும். அது எதுங்கிறது தான் இப்போ நான் பிரித்து சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்க, அற்புதமாக வேலை செய்யும். ஓரைகள் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது 2014 காலகட்டத்தில் இதை பிரித்து போடும் பொழுது 7 ஓரைகள், அது உப ஓரைகளாக பிரிக்கும் போது 5 பிரியும், 5 பிரிக்கும் போது 3 பிரியும், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஃபைனலாக எதை நிற்குதோ அதுதான் ஆக்சுவலாக உங்கள் ஓரையுடைய தன்மையவே வெளிப்படுத்தும். அந்த பர்டிகுலர் பீரியடு இப்போ சனியை பிரிச்சிங்கன்னா 5 பிரியும். அதுல 5ல் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டைம், இப்போ ஓடுற ஒரு டயத்துல ஒரு புதன் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3ஆ பிரிப்பாங்க. அந்த 3ல எக்ஸாக்ட் இந்த டயத்துல ஒரு உப ஓரை ஓடிட்டு இருக்கும். அந்த ஓரையை பிரிச்சிங்கன்னா அது சிங்கிள்ல நிற்கும். அந்த ஓரை தான் உங்களுடைய அந்த மொத்த ஓரையுடைய ஆயுள் காலம். அப்போ அது நெகட்டிவா முடியுமா பாசிட்டிவா முடியுமான்னு சொல்லிடலாம். இதை கொண்டு போய் நிறுத்தினே வச்சுக்கோங்களேன், வாசி யோகத்துல போய் கடைசியா முடியும். அந்த ஓரை 4 நிமிஷத்துல நிற்கும். இந்த 4 நிமிஷங்கிறது அந்த ஹோரான் பேசுறீங்க இல்லையா, அந்த இடத்துல நிற்கும். இந்த 4 நிமிஷம் வரும்போது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம், அதுக்கு பிராணன் தேகா வில்லு அம்பு தர்பரைங்கிற இடத்துல நிற்கும். இது திசா புத்திகளை போய், திசா புத்தி இல்லைன்னா எங்க உங்களுடைய நடப்பு திசை இருக்கு இல்லைங்களா, அந்த திசையில நடக்கூடிய புத்தியில அந்தரத்துல அந்த சூட்சமத்துல போய் ஃபைனல் எண்டு தேகால போய் நிற்கும். அப்ப அந்த தேகா என்பதுதான் இப்ப அட்பிரசன்ட் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஓரையில கனெக்ட் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ இதுதான் நீங்க விடக்கூடிய மூச்சினுடைய அளவு வரைக்கும் போகும். இந்த மூச்சு நல்ல மூச்சா கெட்ட மூச்சாங்கிற வரைக்கும் அது சொல்லும். இதான் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை ஆயுட்காலத்தை இதை வச்சுதான் நிர்ணயம் பண்ணாங்க. ஸோ ஓரையில ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் பேசணும்னா என்னங்க இந்த காலத்துல இதெல்லாம் செட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. ஓரை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், அது ஓரையில தான் இருக்கு. வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உணவுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான தருணம். ஜோதிடத்துல நிறைய வகைகள் இருந்தாலும் கூட ஹோரை என்பது ஒரு மணி நேரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூட்சம ரகசியம். ஒரு நாள் பொழுது 24 மணி நேரத்துக்கும் அந்த வரக்கூடிய ஓரைகளின் மகிமைகள் சொல்ல அளவிட முடியாது. ஏன்னா பிரசன்னமாக இருக்கும்போது அந்த ஓரை அவசியம் நம்ம தேவைப்படுகிறது. அதே போல் ஐயா சொன்ன போல் சூட்சம புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த உப ஓரைகளை உமமாக பிரிக்கும் போது அதில் தெளிவாக நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஏறக்குறைய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொன்னார். ஒவ்வொரு ஓரையில் என்னென்ன பண்ணலாம், இது அவருடைய அனுபவத்தில் உள்ள அந்த பேரண்ட்ஸ் தியரி மூலமாக இந்த ஓரை தான் வேலை செய்யும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அதாவது யாரும் இது நாள் வரைக்கும் ஜோதிட உலகில் சொல்லலை. எத்தனையோ முறைகள் சொல்லியிருந்தாலும் கூட ஜோதிட உலகில் இப்போ ஜோதிடத்தை திடமாக சொல்கிறங்கிற விஷயத்தில் அந்த ஓரை மட்டும் டச் பண்ணாங்க. இப்போ ஓரைகள் தான் கண்டுபிடித்த ஒரு பேலன்ஸ் தியரி இணைத்து அற்புதமாக பலன் சொன்னார். அவருடைய திறமையையும் அவரோட கெட்டிக்காரத்தனத்தையும் ராஜனல் டிவி வாழ்த்துகிறது. இவர் நமக்காக நீண்ட காலமாக இருந்து தொடர்ச்சியாக இப்போ ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஒரே இடத்துல நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். நீ காலையிலேருந்து ஊர்லேருந்து வந்தோம். ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மனிதர் கோவை ஈன்றெடுத்த கோவை மண்ணுக்கு சொந்தக்காரரான மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க சரவணன் சோமசுந்தர ஐயா அவர்களை 12வது ஜோதிட கருத்தரங்கு கலந்து சிறப்பாக பேசுனதுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.